வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாடு கட்டுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இது மாதிரி மரத்துலயோ கூட்டத்திலயோ நம்ம சுருக்கு போட்டு கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல இப்படி போட்டு இந்த கயிறு இப்படி மடிச்சு போட்டு இப்படி ஒரு சுத்து போட்டு இப்படி இழுத்துட்டு இப்படி தள்ளி விட்டோம்னா இதுக்கு பேர் சுருக்கு முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை இப்படி இப்படி இழுத்தோம்னா ஈஸியா கலண்டுறோம். மாடை டக்குன்னு இப்படி பிடிச்சிட்டு போய்க்கலாம். திரும்ப செஞ்சு காட்டுறோம் பாருங்க. மாட்டு கயிறு இருக்குல்ல, இது இப்படி போட்டு இப்படி சுத்தி இப்படி 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 அடியில, இந்த கயிறு அடியில வரணும், இது மேல இருக்கணும். இது மேல போட்டு இப்படி போட்டு இப்படி இழுத்துட்டோம்னா சுருக்கு கயிறு. அவ்வளவுதான். இப்ப நம்ம அள்ளு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு பேர் அள்ளு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இந்த கயிறு எடுத்துக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் கயிறு எடுத்துக்கிட்டு இப்படி இந்த ரைட் ஹேண்ட் உல்டாவா போயிடணும். அப்படியே இந்த கை திரும்பி அதே மாதிரி ஒரு சுத்து இப்படி போட்டு இப்படி இழுத்துட்டோம்னா இதுக்கு பேர் அள்ளு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கயிறை இப்படி இப்படி உல்டாவா மடிச்சுக்கணும். அப்புறம் இந்த கயிறை மேலே போட்டு இப்படி இழுத்துறது. அவ்வளவுதான். ஒன் மோர் உங்களுக்கு ஸ்லோவா செஞ்சு காட்டுறேன். கயிறு இப்படி பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டு உல்டாவா போகணும். கை பாருங்க அப்படியே உல்டாவா போகுது. இந்த இது அப்படியே ஒரு முடிச்சு இப்படி இது மேலே வரணும். மேலே சில மாடுங்க கல்லுட்டு கூட போய்க்கலாம். அதனால 3 கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3 போட்டு இப்படி போட்டு இப்படி கட்டி விட்டுருவாங்க. இந்த கூட்டத்தை எந்த கணுக்குட்டியும் மாடாலையோ அவ்வளோ சீக்கிரம் இழுத்துட்டு போகாது. சரி, இன்னொன்று இருக்கு. சாதாரணமா முடிச்சு போடுறது, அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இப்ப நம்ம சாதாரணமா முடிச்சு போடுறது கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. இது நார்மலா இப்படி எங்கேயாச்சும் லாங்ல நம்ம கட்டுறோம். இப்போ எங்கேயாச்சும் ஒரு மரத்துல கட்டுறோம்னா, இது மாதிரி அர்ஜென்ட்ல கட்டுறோம்னா அப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்படின்னா, இப்படி ஒரு பட்டையில போட்டு இப்படி போட்டு நார்மலா கயிறு கட்டுற மாதிரி இப்படி கட்டி இப்படி ஒரு ஆள் போட்டு இப்படி முடிச்சு போட்டு விட்டோம்னா அது ஈஸியா கலராது. இப்போ லாங்ல இப்போ லென்த்தா போய் மேயும், இங்க நிறைய பயிர் இருக்கு இல்ல புல் இருக்கு அப்படின்னா இப்படி லென்த்தா கட்டி விட்டோம்னா அது நல்லா மேய்ஞ்சுக்கும். இல்ல இதையே நம்ம அள்ளு போட்டும் கட்டுக்கலாம். அள்ளுங்க சுருக்கு முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி கட்டுறத விட ஈஸியா கட்டணும்னா இன்னொன்னு சுருக்கு முடிச்சு ஈஸி. டக்குன்னு இப்படி போட்டு இப்படி இழுத்துறது. அவ்வளவு சுருக்கு முடிச்சு. நார்மல் முடிச்சுங்கிறது எல்லாரும் பேசிக்கா கட்டுற ஒரு முடிச்சு. இது கயிறு கட்டுறதுக்கே தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தாலி கட்டுற முடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முடிச்சு இது. இது இப்படி போட்டு விட்டோம்னா இது என்ன பண்ணாலும் இதுவும் கலந்து போகாது. இந்த பட்டை புடுங்காம இருந்தா சரி. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு வீடியோல பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃபார்மிங் தமிழன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.